வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரவா அடை பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1 கப் ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்லேயே 1 கப் கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரவை எடுத்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடமாவு பார்த்துக்கு பிசைஞ்சுக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நம்ம தட்டி போடுற பக்குவத்துக்கு இருக்கணும். செஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவை இலையில தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணியை பார்த்து கவனமாக சேர்த்துக்கங்க. அடையை தட்டிடலாம். நான் இன்றைக்கி வாழை இலையில் தட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் பட்டர் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட் எதுலனாலும் வச்சு தட்டிக்கலாம். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டணும். அப்போ தான் தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடையை தட்டினோம்னா நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கையில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். ரொம்ப தடிமனாக தட்டாதீங்க. சாப்பிடும்போது அடை ஹார்டாக இருக்கும். ரவுண்டாக தட்டியாச்சு. இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தட்டிக்கங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம அடையை சேர்த்து போட்டு எடுக்கணும். இதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டி வச்ச அடையை தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். அடையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நிதானமாக எரிய விடுங்க. இப்போ மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உடனே திருப்பி விட வேண்டாம். அந்த சைடு பாதி அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். அந்த சைடு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த சைடும் நல்லா வேகமாக வேகும். நான் இன்னைக்கு எண்ணெய் விட்டு இந்த அடையை பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் விட்டும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பரட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி பரட்டி போட்டு மேலே எல்லாம் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் அடை நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ரவா அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உப்புமா ரவையும் அதே கப் அளவுக்கு க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச கொத்தமல்லி இலைகள், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை கருகிராமல் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்துட்டோம்னா உப்புமா நல்லா உதிராக இருக்கும். மிதமான தீயில வச்சு பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்தோம்னாலாம் ரவை கருகிராமல் இருக்கும். இப்போ 4 நிமிஷமா ரவையை வறுத்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. ரவையும் நல்லா உதிரா இருக்கு பாருங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன்.
நெய் உருகுனதும் அதில் 10-12 போல் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த உப்புமாவுக்கு முந்திரி சேர்த்தோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃபுல்லாகவே நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம விழுது அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால இப்போ இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் போதும். இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம ரவை எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். உப்புமா நல்லா உதிரா இருக்கும். உங்களுக்கு உப்புமா இன்னும் தளர்வா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவைய இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். ரவையை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்ல இருந்தது. இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை இழுத்து வேகட்டும். இது மாதிரி கிண்டிட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்த கொத்தமல்லி இலையோட வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு. சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து ரவை நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா கமகமன் வாசனையா நம்மளுடைய கொத்தமல்லி இலை உப்புமா ரெடி ஆயிருச்சு. அடுத்து இதுல கடைசியா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துலாம். இந்த மாதிரி முந்திரியை கடைசியில சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். நல்லா சுட சுட வாசனையா கிரீன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரவா ஊத்தப்பம். இந்த பாத்திரத்துல 1 கப் ரவை, 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரவை மும்பை ரவை நல்ல நைஸ் ரவையா எடுத்துக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். 30 நிமிஷமாக ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு
ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றத்தண்ணில் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க போதும். ஊத்தப்பம் மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி அங்கங்கே சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி அங்கங்கே சேர்த்துக்கங்க. அது கூட கொத்தமல்லி தலையையும் இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊத்தப்பம் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. மூடி வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுக்கலாம். அந்த சைடு வெந்துருச்சு, பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டதுக்கப்புறமா சுற்றி மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த சைடும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வெந்துடும். அந்த சைடும் வெந்துச்சு. ஊத்தப்பத்தை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான ரவா ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி உப்புமா பண்ணலாம். ரவையை எண்ணெயில் வறுத்து தான் பண்ணணும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 கப் ரவையை சேர்த்துடலாம். இந்த ரவையை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ரவை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். நான் வந்து பாம்பே ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவை தான் நல்லாயிருக்கும். ஒன்று போல் வறுத்து ரவை நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் நெய் வேண்டான்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுறலாம். முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணது. அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம ரவையை வறுத்தது தான் இந்த தக்காளி உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு. கட்டிப்படாமல் தொடர்ந்து ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். சாதாரணமாக உப்புமாக்குன்னா நம்ம ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இது எண்ணெயிலே வறுத்ததுனால நல்லா தளதளன்னு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ரவை நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கிண்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து கடாயில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி உருண்டு வருது பாருங்கள். கடாயிலேயே ஒட்டலை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த உப்புமா வந்து உப்பு புளிப்பு உரப்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக கிண்டுற உப்புமாவோட இது சூப்பராக இருக்கும். தக்காளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகினதும் 1 கப் ரவையை சேர்த்துட்டு
நிதானமான தீயில கைவிடாமல் வாசனை வர வரையும் கருகிராமல் வறுத்துக்கணும். ரவை வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேறு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை இந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இதை பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்ச ரவை நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூட இந்த தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா. இதை மறுபடியும் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் கரைச்சிக்கணும். தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும், அந்த அளவுக்கு வரலைன்னா கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம கரைச்சாச்சு. மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. உடைச்ச 10 முந்திரி இதையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு கட் பண்ண பச்சை மிளகாய் 1, பொடியாக கட் பண்ண இஞ்சி, இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மறுபடியும் கலந்து விட்டுருங்க. ரவா இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லியை ஊற்றிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குழியிலையும் லைட்டாக இந்த மாதிரி கேரட் துருவல் சேர்த்துக்கங்க. இந்த கேரட் துருவல் வந்து ஆப்ஷனல் தான். இது கார்னிஷிங்காக தான் வைக்கிறோம். இப்போ நல்லா மாவை கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி ஸ்டாண்டாக இதில் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லியை வேக விடணும். 12லேருந்து இதுக்கு 15 நிமிஷம் ஆகும் இட்லி வேகிறதுக்கு. இப்போ 12 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி வச்சோம்னா ஒட்டாமல் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒவ்வொரு இட்லியாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். சுவையான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான ஹெல்த்தியான வெஜிடபிள் ரவா ஊத்தப்பம். இந்த பாத்திரத்தில் 1 கப் ரவை, உப்புமா ரவை, ரவை எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர். ஃபஸ்ட்டு இந்த தயிரும் ரவையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அடுத்து இதில் ரவை எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இந்த ரவை தயிரோடு சேர்ந்து 15லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவில் உள்ள விதைகளை நீக்கிட்டே கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், ஒரு பெரிய கேரட் துருவல்ல துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண குடை மிளகாய்,
உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் பீன்ஸ் இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ரவைக்கு அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் கிட்ட ஆச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஆற விட்டுறணும். ரவையை தயிரோடு ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. ரவை தயிரை இழுத்துட்டு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கு அப்புறமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் ரவா ஊத்தப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு. ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து எடுத்து இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கணும். இந்த ரவா ஊத்தப்பம் வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு பரட்டி விட்டுக்கணும். பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சைடுமே நல்லா வெந்து வரும். இந்த ரவா ஊத்தப்பம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா யோசிக்க வேண்டியதில்லை. டக்குன்னு வீட்டில் உள்ள ரவை, தயிர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ரொம்ப வேகமாக ரெடி பண்ணிடலாம். திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த சைடுமே நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜிடபிள் ரவா ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் ரவா உப்புமா பண்ண போகிறோம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை, 10-12 முந்திரி, இது ரெண்டையும் நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. முந்திரி, வேர்க்கடலை ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் அதில் 1 கப் உப்புமா ரவையை சேர்த்து அந்த நெய்யிலையே வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துக்கணும். நல்ல ஒரு வாசனை வரும். சேர்த்த ரவையோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். ரவையை கருகிராமல் பார்த்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி நெய்யிலையே ரவையை வறுத்து இந்த வெஜ் உப்புமா பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைனாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு தான் இந்த நம்ம வெஜ் உப்புமாவை பண்ணணும். இப்போ நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. அது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கேரட்,
3 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை 2 நிமிஷம் போல் வதக்கிக்கணும். சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வதங்கியிருக்கு. தண்ணி சேர்த்துடலாம். நான் 2.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்புமா இன்னும் தளர்வாக வேணும்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்கறது இந்த உப்புமாக்கு நல்ல சுவை கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். காய் சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும். தண்ணி சேர்க்கும் போது அதை ஞாபகத்துல வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. வறுத்து வச்ச ரவைய இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கட்டிப்படாம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. சேர்த்த தண்ணியெல்லாம் ரவை நல்லா இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்த வேர்க்கடலையும் முந்திரியையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ரவையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடும். மூடி வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சிருங்க. 3 நிமிஷமா சிம்லேயே வச்சு நம்மளோட வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா எல்லாம் நல்லா இப்போ நம்ம சேர்த்த லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலை, நெய் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிடும். சாஃப்டான டேஸ்டான ஃப்ளஃபியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான வெஜிடபிள் ரவா உப்புமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.